Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல travel vlog தான் பார்க்க போறோம். நாங்க ஃபேமிலியோட மகாபலிபுரம் சுத்தி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்கு climate வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. சோ சுத்தி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்க வீக் டேல தான் போனோம். அதனால பெருசா வந்து கூட்டமோ crowd எதுவுமே கிடையாது. சோ அதனால நாங்க ஃப்ரீயா வந்து சுத்தி பார்த்தோம். முதல்ல என்ட்ரு ஆனோடனே நம்ம இந்த சிற்பம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரே கல்லில் வந்து ஒரே மலையில் செஞ்ச அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெருசாக வந்து எனக்கு பெரிய டீட்டெயிலாக இல்லை, தெரியலை எனக்கு. நிறைய அந்த சிற்பங்கள் வந்து தனித்தனியாக இருந்தது. ஆனால் உள்ளே வந்து கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே உள்ளே வந்து எந்த சிலைகள் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து எம்டி ஸ்பேஸஸாகவே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பெருசாக வந்து இதில் என்ன இந்த கோயில் கட்டியிருக்காங்களா இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து சிற்பம் மட்டுமே செதுக்கியிருக்காங்களா அப்படின்ற ஐடியா இல்லை. ஸோ இந்த மாதிரி 2-3 இடங்களில் கோயில் மாதிரியே வந்து உள்ளே வந்து கருவறை மாதிரியே கட்டியிருப்பாங்க. ஆனால் உள்ளே எந்த சிலைகளும் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நம்ம நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லா இடத்துக்குமே வந்து டிக்கெட் வந்து வாங்குறாங்க. இப்போ இந்த ஒற்றைக்கல், அப்புறம் வந்து அஞ்சுரத கோயில், கடற்கரை கோயில், இதுக்கெல்லாம் வந்து டிக்கெட் வந்து போடுறாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து டிக்கெட் வாங்கிட்டோன்னா நம்ம வந்து 3 கோயில்லையும் அந்த டிக்கெட்டை காமிச்சு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான அந்த வெண்ணெய் பந்து, கிருஷ்ணரோட வெண்ணெய் பந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் வந்து பசங்க அந்த மலை மேலே ஏறி வந்து அப்படியே வந்து ஸ்லைட் பண்ணி விளாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சுரத கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே இங்கே மாதிரி இந்த நிறைய வந்து கடைகள்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் வீக் டேயில் போனதுனால பெருசாக எந்த கடையுமே ஓப்பனே ஆகலை, எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருந்தது. நாங்கள் வாங்கின டிக்கெட்டை காமிச்சு நாங்கள் வந்து என்டர் ஆகிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா அஞ்சுரத கோயில். இங்கேயும் வந்து வெயில் வந்து ரொம்ப அடிக்கலை, அதனால் நம்ம நல்லா வந்து சுற்றி பார்க்க முடிஞ்சது. காலையிலே கிளம்பி வந்தோம்ல. இதுக்குள்ள பார்த்து போட்டோ எடுங்க, சூப்பரா இருக்கும். இந்த அஞ்சுரத கோயில் பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்களுக்கான கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து அப்படியே வந்து வரிசையாக வந்து இருக்கிற பாறைகளை செதுக்கி இந்த மாதிரி 5 ரதமாக கோயில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்து உள்ளே வந்து பெரிய சிலைகள் மாதிரியான பெரிய சிலைகள் இல்லை. சில இடங்களில் வந்து எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து சிற்பங்கள் தான் வடிவமைச்சிருக்காங்க. நாங்கள் வந்து அங்கே எல்லாத்தையும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அந்த புளி, மாங்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடற்கரை கோயிலுக்கு போனோம். கடற்கரை கோயிலில் வந்து நாங்கள் பார்க்கும்போது தூரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ வேண்டாம், இந்த தடவை கடற்கரை கோயில் பார்க்க வேண்டாம். பசங்க பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு பீச் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பீச் வந்து சரி ஓகே பீச்சுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நம்ம பீச் போகிற ரோடு இருக்குது. ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகாமல் பீச்சுக்கு போகிற அந்த பாதையில் போயிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓம் சக்தி மாலை போட்டவங்க எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கு வந்து வந்திருந்தாங்க. கோயிலுக்கும் சொல்ல முடியாது, பீச்சுக்கு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ வந்து அவங்களால அவங்களோட க்ரௌட் வந்து நிறைய இருந்தது. எல்லா கடைகளையும் இந்த மாதிரி இடிக்கல், அப்புறம் வந்து அந்த ஸ்டோனில் செஞ்ச நிறைய வந்து சிலைகள், புத்தர் சிலை, நிறைய வந்து அனிமலோட சிலை, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இருக்குல்ல, இது சின்ன இது எவ்வளோங்கண்ணா? இது 250. நல்லா இருக்கு. ஒயிட் மார்பிள் கிரானைட் உடையாதுல்ல இது. இது கூட சிலிப்பா. அது ஆண்டர் கிரானைட், மார்பிள் கிரானைட்.
இது கல்லுலே செஞ்சது. கல்லுல எல்லாமே கல்லு தான். இந்த பக்கத்துல உட்லங்குது கல்லுங்குது. இந்த குட்டி இதெல்லாம் எவ்வளவு? 80 ரூபா. இந்த புத்தர் வந்து 200 ரூபாய். சாண்ட் ஸ்டோன் சொல்லுங்களேன் ரேட் கொஞ்சம். 180 ரூபாய். சின்ன பீஸ்ல அவ்வளவு லாபம் கிடைக்கும். ஸோ இங்கே நிறைய இடங்கள்ல அந்த கல்லுலே செஞ்ச குங்குமச்சுவல், அப்புறம் வந்து அந்த இடிக்கல் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொன்னாங்க. எனக்கு வந்து பெரிய வந்து எவ்வளோ விற்பாங்க, இங்கே உள்ளே அதிகமாக விற்கிறாங்களா அப்படின்ற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஆனால் ஓகே, ஓரளவு வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொன்னாங்க. அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கில் செஞ்ச நிறைய வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து சங்கில் வந்து நேம் எழுதி கொடுக்குறது அதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இன்றைக்கி குட்டி குட்டி சங்கு வெரைட்டிஸ்லேயே நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து பீச்சுக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த பீச்லேயும் நமக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங்கு, கேமல் ரைடிங்கு, இந்த மாதிரி நிறைய வந்து ரைடிங்லாம் இருந்தது. பீச்சில் வந்து கொஞ்ச நேரம் சும்மா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால் ட்ரெஸ்ஸு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டே வரல. ஆனால் பசங்க வந்து சொன்னால் கேட்பாங்களா, அவங்க தண்ணியை பார்த்தோன்னே போய் குதிச்சிட்டாங்க. ஸோ 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நனைஞ்சிருச்சு. வேறு வழியில் அதே ட்ரெஸ் தான் போட்டு வந்தோம். கடற்கரை கோயில் பார்த்திங்கன்னா இந்த பீச்சுக்கு அப்படியே ஒட்டினாப்புல பக்கத்தில் இருக்கும். ஆனால் வந்து அதுவும் இதே அளவு தூரம் தான். ஆனால் பசங்க வந்து பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ பீச்சுக்கு வந்து நம்ம வந்து கார்ன் சாப்பிடாம போனால் நல்லா இருக்குமா? ஸோ அதனால் வந்து பாயில்டு கார்ன், அதுக்கு மேலே நல்லா வந்து பவுடர் போட்டு லெமன்லாம் போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து ஒரு நாள் வந்து நல்லா கண்டிப்பாக வேணும் மகாபலிபுரம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம், ஃபோட்டோஸும் நிறையா எடுத்தோம். ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.